ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மலர் பேசுறேன். நான் ஸ்கோர் கிளவர்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். இன்னைக்கு நாம மார்ச் 26, 2026ல த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை ரொம்ப சுலபமா தெளிவா பார்க்க போறோம். நீங்க இப்போ கேட்க போறது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். இந்த டெய்லி எடிட்டோரியல்ஸோட ரொம்ப டீடைல்டு பிரேக் டவுன் நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு எடிட்டோரியலையும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில சின்ன சின்ன ஃப்ரேஸா பிரிச்சு அதோட வொக்காபுலரி, தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் பின்னணி என்ன, கான்டெக்ஸ்ட் என்ன, ஒரு 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு ரொம்ப டீட்டெயிலா விளக்கியிருக்கோம். முக்கியமா எக்ஸாம்ல கேட்குற மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்கோர் கிளவர் சார்பா டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸும் நாங்க தரோம். முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதுல இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சின்ன அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்காஸ்ட்டை கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் புரியலனா தாராளமா பாஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷனை நல்லா உள்வாங்கிக்கோங்க. அதோட மீனிங் புரிஞ்சதும் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெறும் 6 மாசத்துல உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிடும். சரி வாங்க, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் கூட போலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் டைட்டில் கியூபன் சாரோ ஆன் யூஎஸ் ஆக்ஷன்ஸ் ஆன் கியூபா, அதாவது கியூபாவின் துயரம், கியூபா மீதான அமெரிக்காவின் நடவடிக்கைகள் குறித்து. ஈவன் ஆஸ் தி வேர்ல்ட் இஸ் ஃபீலிங் தி பிஞ்ச், உலகம் அதன் பாதிப்பை உணர்ந்து கொண்டிருக்கும் வேளையில், ஆஃப் தி இல் தாட் அவுட் அண்ட் க்ரூவல் அட்டாக்ஸ், யோசிக்காமல் செய்யப்பட்ட மற்றும் கொடூரமான தாக்குதல்களின் பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் வெஸ்ட் ஏஷியன் லூஸ் கேனன் அலை இஸ்ரேல் ஆன் ஈரான், அமெரிக்கா மற்றும் அதன் கட்டுப்பாடற்ற மேற்கு ஆசிய கூட்டாளியான இஸ்ரேல் ஆகியோரால் ஈரானின் மீது நடத்தப்பட்ட an equally heinous imperial act is underway in the Caribbean. கரீபியனில் அதே அளவு கொடூரமான ஒரு ஏகாதிபத்திய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. drawing little attention, அது அதிக கவனம் பெறாமல் இருக்கிறது. இதுல லூஸ் கேனன் அப்படின்னா கட்டுப்பாடில்லாம யாருக்கு என்ன பாதிப்பு வரும்னு யோசிக்காம செயல்படுறவங்க. ஹீனியஸ் அப்படின்னா ரொம்ப கொடூரமான. இம்பீரியல் ஆக்ட் அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டை தன் அதிகாரத்துக்கு கொண்டு வர்ற ஏகாதிபத்திய செயல். The Trump administration has effectively blockaded Cuba's fuel supplies. ட்ரம்ப் நிர்வாகம் கியூபாவின் எரிபொருள் விநியோகத்தை முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளது. டு pressure regime change, அங்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர அழுத்தம் கொடுப்பதற்காக. blockaded அப்படின்னா முற்றுகையிடுறது அல்லது தடுத்து நிறுத்துறது. regime change அப்படின்னா ஆட்சி மாற்றம். In actions taken since December 2025, டிசம்பர் 2025 முதல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் interdicting Venezuelan oil shipments, வெனிசுவேலாவின் எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்தியும், threatening punitive tariffs on any country supplying fuel, எரிபொருள் வழங்கும் எந்த ஒரு நாட்டின் மீதும் தண்டனைக்குரிய வரிகளை விதிப்போம் என அச்சுறுத்தியும், and deterring Russian diesel and crude oil supplies, மற்றும் ரஷ்யாவின் டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகத்தை தடுத்தும், the US has strangled a petroleum-dependent country. அமெரிக்கா ஒரு பெட்ரோலியத்தை நம்பியிருக்கும் நாட்டின் கழுத்தை நெரித்துள்ளது. where oil drives 83% of power generation, அங்கு 83% மின் உற்பத்தி எண்ணெயை நம்பியே இயங்குகிறது. interdicting அப்படின்னா அதிகாரப்பூர்வமா தடுத்து நிறுத்துறது. punitive tariffs அப்படின்னா தண்டனைக்காக விதிக்கப்படுற அதிகப்படியான வரிகள். deterring அப்படின்னா பயமுறுத்தி தடுக்கிறது. strangled அப்படின்னா கழுத்தை நெரிக்கிறது, அதாவது மூச்சு திணற வைக்கிறது. The consequences have been devastating. இதன் விளைவுகள் மிகவும் பேரழிவாக இருந்துள்ளன. There have been 3 grid collapses in March 2026. மார்ச் 2026இல் 3 முறை மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. Even as garbage is piling up in Havana and other cities. ஹவானா மற்றும் பிற நகரங்களில் குப்பைகள் குவிந்து கிடக்கும் நிலையிலும், perishable food is rotting. சீக்கிரம் கெட்டுப்போகும் உணவுகள் அழுகி வருகின்றன. And industry and government offices have shut. மற்றும் தொழிற்சாலைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. Grid collapses அப்படின்னா மின்சார கட்டமைப்பு முழுமையா செயலிழக்கிறது. perishable அப்படின்னா சீக்கிரம் கெட்டுப்போகக்கூடிய பொருட்கள். Donald Trump's actions are criminally illegal.
ட்ரம்ப் செயல்கள் கிரிமினல் குற்றமாக கருதப்படும் அளவுக்கு சட்டவிரோதமானவை பை இன்டர்நேஷனல் லா சர்வதேச சட்டத்தின்படி. He claims that Cuba is seeing the end. கியூபா அதன் முடிவை நெருங்கிவிட்டதாக அவர் கூறுகிறார். boasts that he will have the honor of taking Cuba. கியூபாவை கைப்பற்றும் பெருமை தனக்கு கிடைக்கும் என்று பெருமை பேசுகிறார். and has called on the Cuban government. மேலும் அவர் கியூபா அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். to make a deal before it's too late. காலம் கடந்து போவதற்கு முன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளமாறு. without specifying any terms. எந்த ஒரு நிபந்தனைகளையும் குறிப்பிடாமல். The actions against Cuba must be seen against a 6-decade-long U.S. embargo. கியூபாவிற்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் 6 தசாப்தகால அமெரிக்க வர்த்தக தடையின் பின்னணியில் பார்க்கப்பட வேண்டும். But what Cubans term a blockade. ஆனால் இதை கியூபா மக்கள் ஒரு முற்றுகை என்றே அழைக்கிறார்கள். Ever since the revolution nationalized U.S.-owned enterprises. புரட்சிக்கு பிறகு அமெரிக்கர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களை அரசுடைமையாக்கியதிலிருந்து. In the early 1960s, 1960களின் தொடக்கத்தில். எம்பார்கோ அப்படின்னா ஒரு நாட்டுடன் வர்த்தகம் செய்யக்கூடாதுன்னு போடுற தடை. பிளாக்கேட் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு எந்த பொருளும் போகாம சுற்றி வளைச்சு தடுக்கிறது. நேஷனலைஸ்ட் அப்படின்னா தனியார் சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கிறது. The US's trade embargo in 1962 was progressively strengthened. 1962இல் அமெரிக்கா விதித்த வர்த்தகத் தடை படிப்படியாக வலுப்படுத்தப்பட்டது. As the Helms-Burton Act of 1996, 1996ஆம் ஆண்டின் Helms-Burton சட்டம் effectively conscripted the global business community in enforcing it. அதை நடைமுறைப்படுத்த உலகளாவிய வணிக சமூகம் கட்டாயப்படுத்தியதால். Progressively அப்படின்னா படிப்படியா. Conscripted அப்படின்னா கட்டாயப்படுத்தி செய்ய சொல்றது. Meanwhile, இதற்கிடையில் Cuba's designation as a state sponsor of terrorism. கியூபாவை பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என்று முத்திரை குத்தியது. Removed by Barack Obama, but restored by Mr. Trump. பராக் ஒபாமாவால் நீக்கப்பட்டு ஆனால் ட்ரம்ப் அவர்களால் மீண்டும் கொண்டுவரப்பட்டது. And lacking any rational basis. மேலும் இதற்கு எந்த ஒரு நியாயமான அடிப்படையும் இல்லை. Has cut the country off from international banking. அந்த நாட்டை சர்வதேச வங்கி சேவைகளிலிருந்து துண்டித்துள்ளது. Designation அப்படின்னா ஒரு பெயர் அல்லது முத்திரை குத்துறது. Rational basis அப்படின்னா நியாயமான அல்லது தர்க்கரீதியான அடிப்படை. That these coercive measures persisted much after the Cold War reveals that பனிப்போருக்கு பிறகும் இந்த கட்டாயப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்வது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் their true purpose is not US national security. அவற்றின் உண்மையான நோக்கம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு அல்ல. But the appeasement of the right-wing Cuban American community in Florida. மாறாக புளோரிடாவில் உள்ள வலதுசாரி கியூபன் அமெரிக்க சமூகத்தை திருப்திப்படுத்துவதே. Led by US Secretary of State Marco Rubio. இதை வழிநடத்துபவர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ. சன் ஆஃப் கியூபன் எமிக்ரேஸ். அவர் கியூபாவிலிருந்து குடிபெயர்ந்தவர்களின் மகன். ஃபார் whom regime change in Havana is a lifelong ambition. அவருக்கு ஹவானாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவது என்பது வாழ்நாள் லட்சியமாகும். coercive measures அப்படின்னா மிரட்டி அல்லது கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும் நடவடிக்கைகள். கோல்ட் வார் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில் நடந்த பனிப்போர். அப்பீஸ்மெண்ட் அப்படின்னா ஒருத்தங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க கேட்கறது செய்யறது. எமிக்ரேஸ் அப்படின்னா அரசியல் காரணங்களுக்காக சொந்த நாட்டை விட்டு வெளியேறினவங்க. மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் மிலிட்டரி இன்டர்வென்ஷன் இன் வெனிஸ்வேலா. வெனிஸ்வேலாவில் ட்ரம்ப் செய்த இராணுவ தலையீடு இன்க்ளூடிங் கேப்சரிங் அ சிட்டிங் பிரசிடென்ட், பதவியில் இருக்கும் ஒரு அதிபரை கைது செய்தது உட்பட, அண்ட் சீசிங் கண்ட்ரோல் ஆஃப் இட்ஸ் ஆயில் மற்றும் அதன் எண்ணெய் வளத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது ஆகியவை வாஸ் இட்செல்ஃப் பார்ட்லி டிசைன்ட், ஓரளவுக்கு இதற்காகவே வடிவமைக்கப்பட்டது. டு செவர் கியூபாஸ் பிரைமரி ஃபியூவல் லைஃப்லைன். கியூபாவின் முக்கிய எரிபொருள் உயிர்நாடியை துண்டிப்பதற்காக. அண்டர் த டாக்டர்ஸ் ஃபார் ஃபியூவல் அரேஞ்ச்மெண்ட். எரிபொருளுக்கு ஈடாக மருத்துவர்கள் என்ற ஒப்பந்தத்தின் கீழ் கிடைத்த. இன்டர்வென்ஷன் அப்படின்னா தலையீடு. செவர் அப்படின்னா வெட்டி துண்டிக்கிறது. த பேட்டர்ன் இஸ் கிளியர். இந்த முறை தெளிவாக உள்ளது. Impunity in Venezuela emboldened the Trump administration. வெனிசுவேலாவில் தண்டனை எதுவும் கிடைக்காதது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு தைரியம் கொடுத்தது. To asphyxiate Cuba.
கியூபாவின் மூச்சை நெரிக்க. And impunity in Cuba has accompanied America's war on Iran. மேலும் கியூபாவில் கிடைத்த தண்டனையின்மை ஈரானின் மீதான அமெரிக்காவின் போருடன் இணைந்துள்ளது. இம்பியூனிட்டி அப்படின்னா தப்பு செஞ்சும் எந்த தண்டனையும் கிடைக்காம தப்பிக்கிறது. எம்போல்டன்ட் அப்படின்னா தைரியம் கொடுக்கிறது. ஆஸ்பிக்சியேட் அப்படின்னா மூச்சு திணற வைக்கிறது. Each unchallenged act of imperial overreach, கேள்வி கேட்கப்படாத ஒவ்வொரு ஏகாதிபத்திய அத்துமீறலும் நார்மலைசஸ் த நெக்ஸ்ட், அடித்த தவறை சாதாரணமாக்கி விடுகிறது. த்ரெட்டனிங் நாட் ஜஸ்ட் வல்னரபிள் நேஷன்ஸ் இன் த US ஆர்பிட், இது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பலவீனமான நாடுகளை மட்டும் அச்சுறுத்தவில்லை, பட் ஆல்சோ த வெரி ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்டர், ஒட்டுமொத்த சர்வதேச ஒழுங்கின் கட்டமைப்பையுமே அச்சுறுத்துகிறது. அன்சேலஞ்ச்ட் அப்படின்னா கேள்வி கேட்கப்படாத, ஓவர் ரீச் அப்படின்னா தன் எல்லை மீறி அதிகாரம் செலுத்துறது, வல்னரபிள் அப்படின்னா எளிதில் பாதிக்கப்படக்கூடிய. The world, including India, must not remain silent. இந்தியா உட்பட உலக நாடுகள் அமைதியாக இருக்கக்கூடாது. And have the gumption to condemn these actions. மேலும் இந்த நடவடிக்கைகளை கண்டிக்கும் தைரியம் இருக்க வேண்டும். And provide humanitarian assistance. மற்றும் மனிதாதிமான உதவிகளை வழங்க வேண்டும். Under the aegis of the United Nations, ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவின் கீழ், for the people of Cuba, கியூபா மக்களுக்காக. கம்ஷன் அப்படின்னா துணிச்சல் அல்லது தைரியம். ஏஜஸ் அப்படின்னா ஒருத்தவங்களோட ஆதரவு அல்லது பாதுகாப்பு. இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல். ஏன்னா கியூபா மேல அமெரிக்கா எடுக்கிற நடவடிக்கைகளை ஆத்தர் ரொம்ப கடுமையா விமர்சிச்சு கண்டனம் தெரிவிச்சு எழுதியிருக்காரு. செகண்ட் எடிட்டோரியல்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு vocabularies, idioms and phrases, phrasal verbs இதெல்லாம் படிச்சானும் உடனே மறந்து போயிடுதுன்னு கவலை இருக்கும். அதுக்காகவே கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை படிச்சீங்கன்னா அதை எப்ப மறப்பீங்கன்னு ஆப்பே ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க மறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். இதனால நீங்க படிச்ச எந்த விஷயமும் உங்க மனசுல இருந்து அழியவே அழியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை உருவாக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் போடுறோம். அதனால உங்களோட லைக், குறைஞ்சது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றது, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது, இது எல்லாமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சரி, வாங்க இப்போ செகண்ட் எடிட்டோரியலை பார்க்கலாம். டைட்டில் வெல்ஃபேர் அண்ட் டிஸ்ட்ரெஸ் ஆன் த ரன் அப் டு த கேரளா அசெம்பிளி எலெக்ஷன் 2026. அதாவது நலன் மற்றும் துயரம் 2026 கேரள சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணத்தில். Kerala stands on the threshold of a high-stakes election on April 9. ஏப்ரல் 9 அன்று நடைபெறவுள்ள ஒரு மிக முக்கியமான தேர்தலின் விளிம்பில் கேரளா நிற்கிறது, which could mark an inflection point in the state's electoral history. இது அந்த மாநிலத்தின் தேர்தல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமையலாம். த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னா விளிம்பு அல்லது வாசல். ஹை ஸ்டேக்ஸ் அப்படின்னா நிறைய ரிஸ்க் அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த. இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போற திருப்புமுனை. In 2021, the Left Democratic Front, led by the CPIM, 2021 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி, which broke tradition with its consecutive win, தொடர்ச்சியாக வெற்றி பெற்று அதன் மரபை உடைத்த நிலையில், now seeks a third term, இப்போது 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிறது. consecutive win அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றி பெறுறது. But it is beset by a slew of allegations. ஆனால் அது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளால் சூழப்பட்டுள்ளது. Rebellion in its ranks, கட்சிக்குள் நடக்கும் கிளர்ச்சி, and high-profile defections to the Congress and the BJP, மற்றும் காங்கிரஸ் மற்றும் பாஜகவுக்கு முக்கிய தலைவர்கள் கட்சி மாறுவது ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது. பிசெட் அப்படின்னா சுத்தி வளைக்கப்படுறது அல்லது பிரச்சனையில சிக்கிறது. ஸ்லியூ ஆஃப் அலிகேஷன்ஸ் அப்படின்னா நிறைய குற்றச்சாட்டுகள். ரெபெலியன் அப்படின்னா கிளர்ச்சி அல்லது எதிர்ப்பு. டிஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறது. திஸ் எலெக்ஷன் தேர்ஃபோர், எனவே இந்த தேர்தல் unfolds on a very different political terrain, முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசியல் களத்தில் நடக்கிறது. unfolds அப்படின்னா விரிவடைகிறது அல்லது நடக்கிறது. terrain அப்படின்னா நிலப்பரப்பு அல்லது களம்.
The Congress-led United Democratic Front is counting on காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி இதை நம்பிக்கொண்டிருக்கிறது. A perceptible undercurrent of anti-incumbency, கண்ணுக்கு தெளிவாக தெரியும் ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மறைமுக அலை இருப்பதை. The signs of which were evident, அதற்கான அறிகுறிகள் தெளிவாக தெரிந்தன. When it outperformed the LDF in the December 2025 local body elections. டிசம்பர் 2025 உள்ளாட்சி தேர்தல்களில் அது LDF-ஐ விட சிறப்பாக செயல்பட்ட போது. It notched up a vote share of 38.8%, அது 38.8% வாக்குகளை பெற்றது, against the LDF's 33.4% and won most local bodies. 33.4% வாக்குகளை பெற்ற LDF-க்கு எதிராக மேலும் பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகளை வென்றது. Perceptible அப்படின்னா உணரும்படியான அல்லது கண்கூடாக பார்க்கக்கூடிய. அண்டர்கரண்ட் அப்படின்னா வெளியே தெரியாத ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு அலை அல்லது உணர்வு. ஆன்டி இன்கம்பென்சி அப்படின்னா ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை. அவுட் பெர்ஃபார்ம்ட் அப்படின்னா ஒருத்தரை விட சிறப்பா செயல்படுறது. நாட்ச்ட் அப் அப்படின்னா ஸ்கோர் பண்றது அல்லது அடையிறது. The Congress-led alliance has fielded a handful of left leaders who had defected. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இடதுசாரிகளிலிருந்து கட்சி மாறிய சில தலைவர்களை களமிறக்கியுள்ளது. causing agony to its cadres in some seats. இது சில தொகுதிகளில் அதன் சொந்த தொண்டர்களுக்கே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. Even as it was set back by senior leader K. Sudhakaran's mutiny. மூத்த தலைவர் கே சுதாகரனின் கிளர்ச்சியால் அது பின்னடைவை சந்தித்த அதே வேளையில் டியூரிங் கேண்டிடேட் செலெக்ஷன், வேட்பாளர் தேர்வின் போது. ஃபீல்டட் அப்படின்னா தேர்தல்ல களமிறக்கிறது. ஆகனி அப்படின்னா மிகுந்த வேதனை அல்லது மனவலி. மியூட்டினி அப்படின்னா தலைமைக்கு எதிரான கிளர்ச்சி அல்லது கலவரம். The Congress is seeking to counter the left's development rhetoric. இடதுசாரிகளின் வளர்ச்சி குறித்த பேச்சுகளை எதிர்கொள்ள காங்கிரஸ் முயற்சிக்கிறது. By offering its own welfare schemes. அதன் சொந்த நலத்திட்டங்களை வழங்குவதன் மூலம். Aimed at women and youth. பெண்கள் மற்றும் இளைஞர்களை இலக்காக கொண்டு. ரெட்டரிக் அப்படின்னா மக்களை கவர்றதுக்காக பேசுற கவர்ச்சிகரமான பேச்சுகள். கவுண்டர் அப்படின்னா பதிலடி கொடுக்கிறது. attempting to queer the pitch in the bipolar polity. இரண்டு கட்சிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் இந்த அரசியலில் ஆட்டத்தை கலைக்க முயற்சிக்கிறது. is the BJP-led National Democratic Alliance. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. which wrested the திருவனந்தபுரம் Municipal Corporation from the left front. அது திருவனந்தபுரம் மாநகராட்சியை இடதுசாரி முன்னணியிடமிருந்து கைப்பற்றியது. in the local body elections in December 2025. டிசம்பர் 2025 உள்ளாட்சி தேர்தல்களில் through deft election engineering. திறமையான தேர்தல் வியூகங்கள் மூலம். குயர் த பிட்ச் அப்படின்னா மத்தவங்களோட பிளானை கெடுக்கிறது அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துறது. பைபோலார் பாலிட்டி அப்படின்னா ரெண்டு பெரும் கட்சிகள் மட்டும் மோதிக்கும் அரசியல் களம். ரெஸ்டட் அப்படின்னா வலுக்கட்டாயமா புடுங்கிறது அல்லது கைப்பற்றுவது. டெஃப்ட் அப்படின்னா ரொம்ப திறமையான. But its vote share dropped to 14.7% from 19.2% in 2024. ஆனால் அதன் வாக்கு சதவீதம் 2024 இருந்த 19.2%இலிருந்து 14.7% குறைந்தது. When it made its Lok Sabha debut in Kerala. அப்போது அது கேரளாவிலிருந்து தனது மக்களவை பயணத்தை தொடங்கியது. டெபியூ அப்படின்னா ஒரு துறையில முதல் முறையா என்ட்ரி ஆகிறது. Aiming to build on what it sees as a gradual shift in the political landscape, அரசியல் களத்தில் ஒரு படிப்படியான மாற்றம் நடப்பதாக கருதி அதை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள இலக்கு வைத்து, the BJP has drawn a few disenchanted leaders from both major coalitions. இரண்டு முக்கிய கூட்டணிகளிலிருந்தும் அதிருப்தி அடைந்த சில தலைவர்களை பாஜக ஈர்த்துள்ளது. மேலும் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தியுள்ளது. By aligning with emerging outfits like 2020 போன்ற வளரும் அமைப்புகளுடன் கூட்டணி சேர்வதன் மூலம். which claims a foothold in parts of central Kerala. அது மத்திய கேரளத்தின் சில பகுதிகளில் தனக்கு செல்வாக்கு இருப்பதை கூறுகிறது. disenchanted அப்படின்னா அதிருப்தி அடைந்த அல்லது ஏமான்ற.
பிராட் பேஸ்ட் அப்படின்னா பரவலாக்குறது அல்லது விரிவுபடுத்துறது. ஃபுட்ஹோல்ட் அப்படின்னா ஒரு இடத்துல கால் ஊன்றுவது அல்லது ஒரு நிலையான பிடிப்பு. தி அலையன்ஸ் இஸ் ஆல்சோ attempting to expand its reach into minority communities. இந்த கூட்டணி சிறுபான்மை சமூகத்தினரிடையேயும் தனது செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சிக்கிறது. particularly among Catholic Christians in Central Travancore. குறிப்பாக மத்திய திருவிதாங்கூரில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடையே. The ruling coalition has largely retained its incumbent legislators. ஆளும் கூட்டணி பொதுவாக தற்போது பதவியில் உள்ள தனது சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. Projecting continuity, இதன் மூலம் ஒரு தொடர்ச்சியை காட்டியும், and seeking to rebut claims of anti-incumbency, ஆளும் கட்சிக்கு எதிரான அலை என்ற குற்றச்சாட்டுகளை மறுக்கவும் முயற்சிக்கிறது. இன்கம்பென்ட் அப்படின்னா தற்போது பதவியில் இருக்கிறவங்க. ரீபட் அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை இல்லைன்னு மறுத்து பேசுறது. It is also banking on its decade-long development welfare initiatives. அது தனது 10 ஆண்டு கால வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களையும் நம்பியுள்ளது. While attempting to capitalize on perceived uncertainties in the Congress, அதே சமயம் காங்கிரஸில் நிலவும் குழப்பங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறது. Over its chief ministerial candidate, அதன் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து. பேங்கிங் ஆன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்பி இருக்கிறது. கேபிட்டலைஸ் அப்படின்னா ஒரு வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது. பியாண்ட் த ஃபெமிலியர் ரெட்டரிக் ஆஃப் டெவலப்மெண்ட், பழக்கமான வளர்ச்சி குறித்த பேச்சுகளை தாண்டி. அ காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிளே ஆஃப் ஃபேக்டர்ஸ், பல்வேறு காரணிகளின் சிக்கலான தொடர்து. வித் டெமோகிராஃபிக்ஸ் பீயிங் அ கீ வேரியபிள், அதில் மக்கள் தொகை அமைப்பு ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் நிலையில் will likely determine the outcome in each constituency. இதுவே ஒவ்வொரு தொகுதியிலும் முடிவை தீர்மானிக்க வாய்ப்புள்ளது. இன்டர்பிளே அப்படின்னா 2-3 விஷயங்கள் ஒன்னுக்கு ஒன்னு தொடர்புடையதா செயற்படுறது. டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னா மக்கள் தொகை சார்ந்த விவரங்கள். Foremost is the alignment of Kerala's 2 major religious minorities. இதில் முதன்மையானது கேரளாவின் 2 முக்கிய சிறுபான்மை மதத்தினரின் நிலைப்பாடு ஆகும். முஸ்லிம்ஸ் and Christians, இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள், who constitute nearly 47% of the electorate. இவர்கள் மொத்த வாக்காளர்களில் சுமார் 47% உள்ளனர். A range of issues, பல்வேறு வகையான பிரச்சனைகள், from the union government's approach to the state, மாநிலத்தின் மீதான மத்திய அரசின் அணுகுமுறை, the சபரிமலை gold theft, சபரிமலை தங்கம் திருட்டு, concerns over land encroachment, நில ஆக்கிரமிப்பு குறித்த கவலைகள், to agrarian distress, மற்றும் விவசாயிகளின் துயரம், and debates around political Islam, மேலும் அரசியல் இஸ்லாம் குறித்த விவாதங்கள் வரை, இவை யானைத்தும் வாக்காளர்களின் மனநிலையை வடிவமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது விவசாயிகளின் கஷ்டம். வோட்டர் சென்டிமெண்ட் அப்படின்னா வாக்காளர்களின் மனநிலை. இந்த இரண்டாவது எடிட்டோரியலோட டோன் அனலிட்டிக்கல் மற்றும் இன்ஃபர்மேட்டிவ். ஏன்னா கேரள எலெக்ஷன் களத்துல என்னென்ன நடக்குது, ஒவ்வொரு கட்சியோட நிலைப்பாடு என்னங்கிறத ஆத்தர் ரொம்ப தெளிவா அனலைஸ் பண்ணி தகவல்களா கொடுத்திருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஃபைனலா ஒரு சூப்பரான விஷயம் சொல்லணும். நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி சாயந்தரம் 7 மணிக்கு எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ் நடக்குது. இத IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரினே சொல்லலாம். இதுல அன்னைக்கான எடிட்டோரியல் வொக்காபுலரியில இருந்து கேள்விகள் வரும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், அப்புறம் சூப்பரான ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே சேனல்ல ஜாயின் பண்ணுங்க, வொக்காபுலரில கலந்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இன்னொரு செஷன்ல மீட் பண்ணலாம்.